ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மனோஜ் கிட்டேயும் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மனோஜை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஏமாத்துறாங்க அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லாவே புரியுது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரொம்பவே பாவம் தாங்க. ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அண்ட் மீனாவை தான் காமிக்கிறாங்க. அப்போது முத்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி குடிச்சிக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் வந்து வெளியூர் போகிறான், பார்ட்டி வைக்கிறான், அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்குறாரு. அதற்கு மீனா ஓகேன்னே சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது நல்லா குடிச்சிட்டு தான் வர்றாரு. ஸோ மீனா வந்துட்டு அவங்க கூட ரொம்பவே சண்டை போடுறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, குடிச்சிட்டு கொய்யா இலையை சாப்பிட்டா வாடை வராதுன்னு இந்த செல்வம் தான் சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து உளறிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ மீனா வந்து அவர் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க. கோவத்தில் அவர் கூட பேசாமலே போயிடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. மனோஜ் வந்து அப்போ தான் பெட்ரூம்குள்ளே வர்றாரு. அப்போ ரோஹிணி வந்துட்டு இருக்கிறாங்க. ரோஹிணிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்தோடனே அவங்க வந்துட்டு அவங்க வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போகிற அந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்னா, அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவும் கிறிஷும் வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டு ஓனர் கால் பண்ணுறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை கேட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணோடனே இவர் எடுத்து, என்ன அன்னோன் நம்பராக இருக்குது, ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, என்னம்மா இந்த மாதம் இன்னும் வாடகை வரல, எப்போயும் 5ஆம் தேதிக்குள்ளே கரெக்டாக கொடுத்துருவீங்க, ஆனால் இந்த மாதம் இன்னும் வாடகை போட்டு விடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. என்னது வாடகையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் ரோஹிணி தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க இன்னும் வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு வெளியில் வர்றாங்க. வந்தவுடனே என்ன மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் நீ யாரை குடி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏரியாவை கேட்குறாரு. அது மாதிரி அவர் வாடகை தரணுமாம்ல, அதை வேற கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு பயத்தில் ஆடலை. ஏன்னா இது அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு. ஸோ இப்போ மனோஜ்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதனால் இந்த இடத்துல ரொம்பவும் கம்முன்னு தான் இருக்காங்க. ஐயோ எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியலையே, இப்போ இவன் எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. நீ எதுக்கு என்னோடய ஃபோன் எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் உன் ஃபோனை எடுக்கக்கூடாதா, நானே அதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அது இல்லை மனோஜ், ஏதாவது கஸ்டமராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீ இந்த ஏரியாவில் யாரையோ குடி வச்சுருக்கியாம்ல, அங்கே யாரை குடி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறாரு. இப்போ இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்பவும் கம்முன்னு இருக்காங்க ரோஹிணி. ரொம்பவும் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமாளிக்கிறாங்க. இங்கே பார் மனோஜ், அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா, அவளை தான் வந்துட்டு நான் அங்கே குடி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஃப்ரெண்டா, எனக்கு தெரியாத என்ன ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரியும் கேட்குறாரு. இல்லை மனோஜ், அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் பேர் பிரீத்தா. அவள் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா 3 மாதமாக வேலை இல்லைன்னு சொன்னான். அவளுக்கு வந்து கொஞ்ச நாள் வாடகை மட்டும் கொடுக்க சொன்னான், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக என்ன பண்ணேன், நான் தான் வாடகை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ என்ன ரோஹிணி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, எல்லாத்தையுமே என்கிட்டேருந்து நீ மறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் உங்ககிட்ட என்ன மறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஆமாம், நீ வந்து இந்த சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினதே என்கிட்ட நீ சொல்லலை, அதே மாதிரி இப்போ நீ 2 மாதமாக வாடகை கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிற, அதையும் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்க இப்படியே சமாளித்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, அது அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவளுக்கு தானே நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதிலலாம் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போது இவர் ரொம்ப யோசிக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ வந்தளவுக்கு கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்குது மனோஜுக்கு, இவளுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்றது அவருக்கே புரிய தான் செய்யுது. ஸோ அவரும் இந்த இடத்துல ரொம்பவே யோசிக்க தான் செய்கிறாரு. ஸோ இப்போ ரோஹிணி வந்துட்டு கத்திட்டு போயிடுறாங்க. மனோஜ் ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகி பாவம் ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு. இப்போது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்துட்டு தனக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க, என்னடா இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து மனோஜுக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துட்டு அதிகமாகுது.
அதனால் இப்போ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரே யோசனையிலே இருக்கிறாரு. ஸோ இப்போ இதற்கு இடையில நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. ரவி இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறாரு. அப்போ ஸ்ருதி வந்த உடனே சண்டை போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, அதாவது நான் வந்து வேலையில் இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ரவி. ஏன்னா அவங்க வந்தோடனே ஃபோனை தூக்கி எறிகிறாங்க நம்ம ஸ்ருதி ஃபோனை தூக்கி எறிஞ்சோடனே அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே பாரு, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஸ்ருதி பார்த்திங்கன்னா எதையுமே புரிஞ்சுக்கலை. அவங்க எப்போவுமே கத்திகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவர் எவ்வளவோ புரிய வைக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு அவங்க புரிஞ்சுக்க தயாராகவே இல்லை. பட் ஸ்ருதியோடைய கோபம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மனசு மாறிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க. நம்ம ரவியும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரவி பண்ணதும் ரொம்ப ரொம்ப தவறு தான். அவர் வந்து மீட்டிங்கில் தான் இருந்தார். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை இவங்கக்கிட்ட அட்டன் பண்ணி நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவர் சொல்லவே இல்லை. அவர் ரொம்பவும் அமைதியாகவே இருந்துக்கிட்டார். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ருதிக்கு ரொம்பவும் கோவத்தை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்குது. அதனால தான் இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. எதுவுமே இப்போதைக்கு பேசிக்கலை. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சண்டை போட்டுட்டு மனோஜ் வந்து என்ன பண்ணுறாரு, மாடிக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி மீனா கூட சண்டை போட்டுட்டு முத்து வந்துட்டு பாயை தூக்கிட்டு மாடிக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி இப்போ மூணாவதாக யார் வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவி வர்றாரு. ரவியும் மேலே வந்தோடனே, என்னடா இது ஆல்ரெடி 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. ஆமாடா, இங்கே தான் இருக்கிறோம், எங்கே நமக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாடா, என்கிட்டேயும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கா மீனா. நான் குடிச்சிட்டு வந்தேன், அப்போ செல்வன் சொன்னால் கொய்யா இலையை சாப்பிட்டா வாடை வராதுன்னு சொன்னான். ஆனால் இவ கண்டுபிடிச்சிட்டாடா, கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவர் யோசிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். இவரால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கடா, எனக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, என்கிட்டே சண்டை போட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நம்ம ரவியும் அதே தான் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நம்ம என்ன தான் பண்ணுறது, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது, அதை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாருடா, நான் வேலையில் இருந்தேன், ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணலை, ஃபோன் எடுக்கலை. ஆனால் அதுக்கு அப்படி கத்துறாடா, அப்படி டென்ஷன் ஆகுறாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பக்கம் புலம்புறாரு. அப்போது இதுக்கு கல்யாணமே பண்ணாமலே இருந்திருக்கலாம், பேச்சுலர் லைஃபே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதற்கு நம்ம முத்து வந்துட்டு அப்படி எப்படிடா இருப்ப, அதெல்லாம் உன்னால் இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. மீனாவுடைய முகத்தை என்ன பண்ண முடியல, அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்பவும் கம்முன்னு தான் இருக்கார். அப்போது நம்ம முத்துக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்போது நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் இருக்கிறார் இல்லையா, மனோஜ் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ரவி இருக்கார் இல்லையா, ரவியோடைய ஹோட்டலில் வந்துட்டு ஒரே காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து என்னதுன்னா கப்புள்ஸாக தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னா நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து, மீனா எல்லாருமே போகிறாங்க. அண்ணாமலை தான் சொல்கிறாரு, எல்லாருமே போய் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து வந்துட்டு அங்கே இன்னும் முத்து மீனாவும் பேசிக்கலை. அதே மாதிரி 3 பேருக்கு இடையிலையுமே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே ஒரு மனஸ்தாபத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. போய் போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம மீனா வந்துட்டு ரொம்பவே கோவமாக தான் இருக்கிறாங்க. முதல்ல 2 கப்புள்ஸோடைய காலை வந்துட்டு கட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. இந்த போட்டியில் வந்துட்டு மீனா வந்து முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
ஸோ இப்போது இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 3 கப்பிள்ஸுமே என்னதுன்னா திறமையான கப்பிள்ஸ் தான். ரவி அண்ட் மனோஜ் வந்து ஆல்ரெடி நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு காம்படிஷன், அதாவது கப்பிள்ஸாக செய்கிற காம்படிஷனில் அவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சு தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே, ஒரு ஃபன்னுக்காக பொங்கல் வேறு வருது, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், சும்மா அந்த காம்படிஷன்லையாவது கலந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவெடுத்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ காம்படிஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. யார் ஜெயித்தாலுமே பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மற்ற 2 கப்பிள்ஸுக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளுடைய விருப்பம் என்ன, வழக்கம் போல் முத்து மீனா 2 பேரும் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அவங்களுக்கு அடுத்து அப்படின்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி. கடைசியாக தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் ஜெயிக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா விஜயா மட்டும்தான். தன்னுடைய பையன் வந்து எப்போவுமே பெரிய ஆளாக வருவான்னு வாயிட்டே என்ன பண்ணுவாங்க, பந்தல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணால் தான் இந்த விஷயங்கள்லாம் உண்டு அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனலில் மூணு பேர்ஸ் இருக்கிறாங்க இந்த சீரியலில். ஸோ யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய ரவி அண்ட் ஸ்ருதி மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.